3500வது நாடக விழாக்கு நான் எப்படி தெரியுமா டேட் வாங்கினேன்? கலைஞரை போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம். கலைஞர் எப்படி பார்க்குறது, என்ன பார்க்குறது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். காலத்தில் 5 மணிக்கு போ, அறிவாலயத்தில் வாக்கிங் போயிட்டுருப்பார் அப்படின்னு. நான் கரெக்டாக ஒரு 5:15 மணிக்கு போயிட்டு வாக்கிங் போகும்போது பாதி அப்போ தான் முடிச்சுட்டு வரேன். ரெண்டு தடவை முடிச்சு வர. சார் வணக்கம் சார், என்னப்பா இங்கே காலங்காத்தால அப்படின்னாரு. இல்லை, என் ட்ராமாவுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும், இப்படியே கூட்டு போயிடுவியா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டேன். காலத்தில் இல்லை சார், ஒரு முதலமைச்சரை நாம் எவ்வளோ சுலபமாக பார்க்க முடியுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் சார் அப்படின்னு. உடனே சண்முகநாதனை விட்டு அவருக்கு ஒரு டேட்டு கொடுத்துருப்பார். இதெல்லாம் 5 நிமிஷத்தில் நடக்குது. இப்போ ஒரு சின்ன ஒருத்தர்கிட்ட போய் ஒரு குட்டி நடிகர்கிட்ட ஒரு டேட்டு வாங்கணும்னா கூட நீங்கள் என் மேனேஜரை பார்த்துருங்க. அவருக்கு மேனேஜர் இருக்கிறது அவருக்கே தெரியுமா தெரியாதான் நமக்கு தெரியாது. ஆனால் சண்முகநாதன் என்பவர் ஒரு மிகச்சிறந்த அந்த மாதிரி ஒரு நிர்வாகியை லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. நான் சமீபத்தில் அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கும்போது நான் அவரை பார்த்து அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். 80 வயசு நெருங்கக்கூடிய இடத்துல இருந்தது. நம்மை விட வயதில் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம மரியாதையை நமஸ்காரம் செய்வது எந்த தப்பு, அப்படி தான் நான் வளர்க்கப்பட்டிருக்கேன். அவர் யார் என்ன பொசிஷனில் இருப்பான், ஒரு பதவிக்காக காலில் விழுவதெல்லாம் நமக்கு கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது கொடுத்தார், டேட் கொடுத்துட்டு திருப்பி ஒரு 1 ஹவரில் திருப்பி சண்முகநாதன் இல்லை சிஎம் வந்து இதுக்கு போகிறார், தலைவர் டெல்லிக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, அதனால் இன்னொரு டேட்டு உங்களுக்கு ஓகேயா சார்? நீங்கள் என்ன டேட்டு கொடுத்தாலும் அவர் கொடுக்குற டேட் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு. உடனே ஒரு 2 ஆல்டர்னேட் டேட் கொடுத்து இந்த 2 டேட்டில் ஒரு டேட்டு வச்சுக்காங்க. ஏனென்றால் அடிப்படையாக நாடகத்திலேருந்து வந்ததுனால இன்னொரு நாடகக்காரனுடைய கஷ்டம் தெரியும். என்ன பார்க்கவும் சொல்லுவார், நீ நாடகக்காரன் தானே நீங்கள் அப்படிம்பார். அது ஒரு பெருமையாக சொல்லுவார். இன்னைக்கு 100 ஆண்டு விழா ஆயிடுச்சு. சேலத்தில் வந்து இவர் என் மனைவியினுடைய தாத்தா, மிக பிரபலமான இசையமைப்பாளர் ஜி ராமநாதன். இவங்க எல்லாருமே ஒன்றாக ஒரே இடத்துல இருந்து பண்ணவங்க. இப்போ வந்து நான் இந்த விஷயத்தில் சொல்கிறேன். அதே போல் அந்த சுந்தரம், அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ், அவர்கள் 3 பேருக்குமே அந்த இடத்துல ஒரு மாறுபளவு சிலை வைத்தால் இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடுவது சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. இது நம்ம என்னன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ்ங்கிற இடத்துல தான் கலைஞர் இங்கே வந்தார். அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பேசி வந்தது. நான் வந்து 1990லேருந்து பாஜகவினுடைய அனுதாபி. ஸோ தேர்தலில் கூட்டணிக்கு பேசுவேன். அதனால் பாஜக திமுக கூட்டணிக்கு பேசியிருக்கேன், எல்லாமே பேசியிருக்கேன். அது மாதிரி ரெகுலராக பேசுவேன், வருவேன். ஒரு மனிதாபிமானத்துக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கலைஞர். பாரி வெங்கட்னு எங்கள் ட்ராமா ட்ரூப்பில் ஒரு பையன் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு சினிமா சான்ஸ் கிடச்சி ஷூட்டிங்க்கு திருநெல்வேலி போயிட்டான். திருநெல்வேலியிலேருந்து வரவே இல்லை. வீட்டில் தேடுறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வரவே இல்லை, அவர் எங்கே போனான்னு தெரியலங்கிறாங்க. எங்கேயுமே அவன் அங்கே கிளம்பிட்டானே, நாங்கள் பஸ் ஏற்றி விட்டோமேங்கிறாங்க. அப்புறம் நான் என்னுடைய அஸ்ட்ராலஜர் நெல்லை வசந்தன்னு அவரை கேட்குறேன். கேட்டால் அவர் இருக்காரா தெரியலையே, எங்கேயோ உள்ள புதஞ்சிருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறார் அவர். உடனே மெட்ராஸ்லேருந்து இந்த ரூட்டில் பார்த்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சான்னு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் விசாரித்தா மங்களமேடுன்னு ஒரு ஊரில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பாரி வெங்கட் இறந்து போயிருக்கான். அவனுடைய பேர் வெங்கட்ராமன். பாரி வெங்கட்டுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர். வெங்கட்ராமன் அவன் வீட்டில் இருக்கிற இடத்துக்கு போய் கேட்டிருக்காங்க, தெரியல. ஏன்னா வீடு மாற்றிருக்கான் கரெக்டாக 1 வாரம் முன்னாடி. அப்போது என்ன ஆச்சுன்னு தெரியாமல், யாரும் தெரியாமல், அடையாளம் தெரியாத பிணமாக அந்த மங்களமேட்டிலேயே அதை புதைச்சிட்டாங்க. நான் அன்றைக்கி வந்து என்னுடைய மாமா பையன் கல்யாணத்தில் தஞ்சாவூரில் இருக்கேன். காலத்தால் 8 மணியோ என்னமோ ஃபோன் பண்ணுறேன், எனக்கு பண்ணுறாங்க, இது மாதிரி அங்கே தான் அவன் பாடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் சூட்கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பாரி வெங்கட் என்னோட எடுத்துட்ட ஃபோட்டோ அதில் இருக்குது. அதுதான் இருந்தது. கூட 2000 ரூபா வச்சுருந்தான். அது இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஃபோட்டோவை வச்சு சொன்ன உடனே எனக்கு உடனே நேராக கலைஞர் வீட்டுக்கு தான் பண்ணேன். சண்முகநாதன் சார் தான் இருப்பேன். சார் இது மாதிரி அப்படின்னு. பாடியை புதைச்சிட்டாங்களா
ஆமாம் சார், அவன் வந்து அவன் மெட்ராஸ் வீடு, அவன் குடும்பம்லாம் அங்கே இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல எப்படி சார் ஒரு அனாதைப்படமாக இருக்க முடியும், நீங்கள் கொஞ்சம் சிஎம் கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோதான். ஒரு 1 ஹவருக்குள்ள சிஎம் கிட்டேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போய் அந்த பாடியை வெளியில் எடுத்து அவங்க குடும்பத்துக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. ஏன்னா போலீஸில் இது மாதிரி ஆகி புதைக்கப்பட்டுட்டா அதுக்கு திருப்பி எடுக்க மாட்டாங்க. அது அன்லஸ் அதர்வைஸ் அது பெரிய கொலை கேஸ் அந்த மாதிரி இருந்தாலே ஒழிய அதை எடுத்து அதுக்குள்ளே ஏவிஎம்லேருந்து ஆம்புலன்ஸ் கொடுத்து பண்ணி என்னென்னா ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அவர் பார்வைக்கு அது போச்சு, அதை பண்ணுவாங்க. அதே போல் 2006 தேர்தலில் நான் மயிலாப்பூரில் நிற்கிறேன். அப்போது என்னுடைய அருமை நண்பர் சினிமா நடிகர் நெப்போலியன் நானும் மயிலாப்பூரில் நிற்பேன்னு சொல்லும்போது கலைஞர் அவர்கிட்ட சொல்லியிருக்கார், அவன் மண்ணின் மைந்தனியா, நீ எதுக்கு அங்கே போய் நிற்கிற விடு அப்படின்னு இருக்கார். இல்லை தலைவரை நான் ஜெயிச்சுக்குவேன் இருக்கார். கடைசியில் ரிசல்ட் மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போவே சொன்னார், 58வது வருஷத்துலேருந்து மயிலாப்பூரில் இருக்கிற ஒருத்தர் நீ எப்படி அங்கே போய் நின்ன? ஏன்னா நெப்போலியன் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தொகுதியில் வில்லிவாக்கம் தொகுதியில் ஜெயித்தவர் நெப்போலியன். சாதாரணமான ஒரு வில்லிவாக்கம்லாம் இப்போ 2-3 தொகுதிக்கு ஈக்குவலான இடம் அந்த இடத்துல இருந்தது. ஏன்னா கலைஞர் அந்த ரூமில் தான் இருக்கார். அவருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் கணிக்கக்கூடியவர் கலைஞர்களுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே நான் சம்பந்தப்பட்ட விஷயம், நான் பேசின விஷயம், அதெல்லாம் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட பேசும்போது பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பு இருக்கும். அது திருப்பியும் நான் அதே போல் இது எதுக்காகனா அந்த குடும்பம், கலைஞர் குடும்பத்தில் அத்தனை பேருமே என் சகோதரர்கள் மாதிரி. அது அழகிரி, ஸ்டாலின், தமிழரசு, கனிமொழி, செல்வி எல்லாரையுமே எனக்கு 1980களிலிருந்து பழக்கம். ஆனால் நான் அதை வச்சு எந்த ஆதாயமும் தெரிவிக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது. நான் எம்எல்ஏவாக இருந்த 5 வருஷத்தில் ஒரு மினிஸ்டர் ரூமுக்குள்ளே போய் ஒரு சீட்டு கொடுத்து இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. ஏனென்றால் எனக்கு அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம இருந்திருக்கோம். வேலுவோ அவர்களும் நீங்கள் சொன்னார்னா அது என்ன ஒருத்தர் எல்லாத்தையும் எவ்வளோ மறைச்சி வாழ முடியும்? வாழவே முடியாது. அதற்காக சொல்கிறேன். அந்த அசம்பிளியில் கூட நான் அவரை பார்த்தோன்னு வணக்கம் சொல்லுவேன். அவரை அதை திருப்பி ரெசிப்ரிகேட் பண்ணுவார் அந்த இடத்துல இருந்து. அவர் ரெசிப்ரிகேட் பண்ணாட்டா என்ன தெரிய போகுது? அவர் சிஎம் போகிறாரு, நமக்கு எப்படி தெரியும்? அதே போல் அப்படி கிளம்பும்போது வணக்கம் சார் அப்படின்னாக்க அப்படியே டக்குன்னு அப்படி கூப்பிட்டு என்ன எப்படி இருக்கீங்க அப்படிப்பார். அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிந்த வரைக்கும் கலைஞர் தனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். எதிரியாக இருந்தால் கூப்பிட்டு வச்சு ஃபஸ்ட்டு நண்பனாக்கிடுவார். அது இல்லை அப்படின்னா தான் அப்புறம் அது அவருடைய நேச்சர். அது சாதாரணமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ப்ளஸ் மைனஸ் இல்லாதவங்க உலகத்தில் யாருங்க? என்ன கேளுங்க இன்னொரு இடத்துல, ஐயா அவனை மாதிரி திமிர் குச்சா கிடையாது தான் சொல்லுவாங்க. என்னோட பழகின சொல்லுங்க சார் தங்கமான ஆள், அவரை முறைசாத வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவன் அப்படின்னா எல்லாரும் அப்படி தானே. அதில் என்ன இருக்கு? அந்த மாதிரியான விஷயம். அந்த 5600வது நாடக விழா, அந்த நாடக விழாவில் மாண்புமிகு முதல்வர் கலைஞர், துணை முதல்வர், இன்றைய முதல்வர் ஸ்டாலின் 2 பேருமே கலந்துக்கிட்டது எனக்கு பெரிய பெருமை. அந்த விழாலையும் அவர் பிரமாதமான ஒரு விஷயத்த அவர் பேச சொல்கிறார். ஸ்ரீசேகர் கிட்ட எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. என்ன இருந்தாலும் எங்களுடைய முன்னாள் உறுப்பினர் அவரை தோக்கடிச்சது எனக்கு ரொம்ப வருத்தம். அது அவர் நெடுஞ்செழியனை நான் வெற்றி கொண்டதை அவ்வளோ நாசுக்காக அவர் சொல்கிறார். அது அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு யோசிக்க தோணக்கூடிய அளவுக்கு தான் சொல்லுவார். படான்னு போய் இது எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. அந்த ட்ராமாவில் அப்படி சொன்னார். அப்போ தான் எனக்கு சொன்னார், எஸ்வி சேகர் நல்ல தமிழ் நாடகங்கள் போடுகிறார் என்பதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னார். அதுக்கு அடுத்த வருஷம் என் பொண்ணுக்கு டாக்டர் சீட்டு வாங்கிறதுக்காக மார்க்கு கொஞ்சம் குறைச்சலாக தான் வாங்கியிருந்தார். அப்போ அவர் ஆலியர் ரோட்டில் இருந்தார். நான் போனேன். அப்போது சாப்பிட்டுட்டு இருக்கார். வாங்க சாப்பிட்றீங்களாண்ணே? இல்லை சார் நீங்கள் சாப்பிடுன்னு பேசுகிறேன். என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு ஒரு டாக்டர் சீட்டு வேணும். மார்க்கு பார்த்தேன் ரொம்ப குறைச்சலாக இருக்கே.
அப்படின்னு. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன், இல்லாட்டா நான் காலேஜ்லேயே வாங்கி மாட்டேன்னா அப்படின்னு. இந்த வாய் தாங்க உங்களுக்கு அப்படின்னாரு. சொல்லிட்டு சார் மெடிக்கல் இல்லாட்டா கூட பரவாயில்ல சார், அட்லீஸ்ட் வெட்டினரி டாக்டர் ஏதாவது கொடுங்க அப்படின்னு. ஏன் வெட்டினரினா ஆடு மாடு தானே பலின்னு நினச்சிக்கலாம், மனுஷனுக்கு போயில அப்படின்னு. அப்புறம் இல்லை அவர் ஒன்றும் சொல்லலை. சார் நீங்கள் வேணால் தமிழறிஞர் கோட்டாவில் கொடுங்களேன். தமிழறிஞர் கோட்டாவா? யாருக்கு? உங்களுக்கா? அப்படிங்கிற அவருக்கே சிரிப்பு வருது. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் தான் போன சாவணியில் எனக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க, இவர் வந்து போடுவது சிறந்த தமிழ் நாடகம்னு இருக்கீங்க, அப்போ நீங்கள் தானே எழுதி கொடுத்துருக்கீங்கன்னு. சில சமயம் நான் தெரியாதனமாக அவர் எழுதிடுவேன் அப்படின்றது. அப்போ கூட நான் சொன்னேன், உங்கள் மேலே நான் கோச்சிக்க மாட்டேன், நான் வந்து உங்கள் கட்சி உறுப்பினர் கிடையாது, கட்சி தொண்டர் கிடையாது, ஒரு முதலமைச்சரை நம்ம பார்க்க முடியுமா, அது பார்த்துட்டோம். நீங்கள் முண்டு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதனால் நான் கோவப்படவே மாட்டேன். ஏன்னாலும் அவன் குறைச்சலாம் மார்க் வாங்கியிருக்கேன். ஆனால் அஸ்ட்ராலஜர் சொன்னார் இவர் டாக்டர் ஆகிடுவார் அப்படின்னு. அவர் எப்படி ஆவார் அப்படின்னா தெரியல. கடைசியில் பார்த்தா என்னுடைய டாக்டர் வந்து டாக்டரேட் இன் டைப் 2 டயபிட்டிஸ் ஆகி டாக்டரேட் வாங்கி ஒரு டாக்டர் அனுராதா சேகரா இன்றைக்கி அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்காங்க. எதற்காக சொன்னேன், ஒன்று நடக்கணும் என்றால் அது கண்டிப்பாக நடக்கும். அதுபோல் ஒவ்வொரு விஷயங்களும் அவர்கிட்ட அவர் கூர்ந்து கவனிப்பார். சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும், பேசிகிட்டே 4 பேர்கிட்ட பேசுவார், டக்குன்னு ஒருத்தர் பதில் சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடைக்கவே கிடைக்காது. அந்த சமயத்தில் தான் அந்த 5600வது நாடக விழாவில் நம்முடைய இன்றைய முதல்வர் அவரும் அதில் பேசுகிறார். அதில் சொல்கிறாரு, நாடகத்தில் மட்டும் இல்லை, நேரில் பார்க்குற நேரத்தை கூட அவர் நம்மளெல்லாம் சிரிக்க மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களோ பேசுவார். ஆனால் எந்த கட்சியும் சேராத ஒரு அடையாளத்தை இன்னைக்கு காட்டிகிட்டு இருந்தாலும் அவர் உள்ளத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தனக்கு தலைவர் என்ற நிலையிலேயே அவர் இருந்து கொண்டிருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னாரு. என்னை கட்சியை விட்டு எடுத்தாங்க. என்ன காரணத்துக்கு எடுத்தாங்கன்னா, நான் அன்னைக்கு நானும் அனிதா ராதாகிருஷ்ணனும் திமுகவில் போய் சேருவோன்னு. அனிதா ராதாகிருஷ்ணன் சேர்ந்தார், நான் சேரலை. ஏனென்றால் எனக்கு டக்குன்னு ஒரு கட்சி மாறி போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு பதிலாக எந்த கட்சி, எப்போ நான் மயிலாப்பூரில் நான் எம்எல்ஏ இல்லை, எனக்கு மயிலாப்பூரில் வேலை ஆகணும், வேலை ஆகணும், எம்எல்ஏ இருக்கார் வேலு, அதுக்கப்புறம் என்ன வேணும், அவ்வளோதான். எம்பி இருக்காங்க தமிழச்சி, அவ்வளோதான். அவருக்கு எல்லா இடத்துலையும் நானே இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அதை வந்து நன்றாக புரிந்து கொண்டதுனால அவர் பேசினார். அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நான் சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ விஷயங்கள் அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அவர் என்னை பாராட்டினதில் வந்து ஹையஸ்ட் வந்து அந்த ஒரே ஒரு இதுதான், அந்த 5600வது நாடக விழா அன்றைக்கி வந்து சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்கணும். அப்போ கொஞ்சம் ஹெல்த் அவருக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அவர் சொன்னார், அது பாருப்பா, என்னால் 3 மணி நேரம்லாம் உட்கார்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சார், நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ரிலாக்ஸ்டாக ட்ராமா பாருங்கள், 1 மணி நேரம் ஃபங்க்ஷன், கரெக்டாக நீங்கள் 6 மணிக்கு வந்தீங்கன்னா 8:58க்கு நான் உங்களை விட்டுறேன் சார் அப்படின்னு. அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கடுமையான ஒரு சூழ்நிலை. முதன்முறையாக கலைஞர் 6 மணிக்கு வர வேண்டியவர் 6:58க்கு தான் ஹாலுக்குள்ள வரார். வந்த உடனே, என்னப்பா நான் லேட்டாக வந்துட்டேனேப்பா அப்படின்றார். பரவாயில்ல சார், சொன்னபடி நான் உங்களை விட்டுருக்கேன். நாங்களே எங்கள் ட்ராமாவில் ஒரு பாலிசி வச்சுருக்கோம், நாங்கள் எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் கரெக்டாக எடுத்து முடிச்சிடுவோம் அப்படின்னு. எப்படி அப்படின்னா, உட்காருங்க என்ன உட்கார சொல்லிட்டு அப்படி கை காமிச்சு ட்ராமா ஆரம்பிச்சது. அந்த 2 மணி நேர நாடகத்தை அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது 1 மணி நேரம் ட்ராமாவாக சுருக்கி ட்ராமாவை முடிச்சிட்டேன். கரெக்டாக 7:58க்கு முடிச்சுட்டேன். அவர் மேடைக்கு வந்துட்டார், வந்து பேசுகிறார். முதல்ல மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலையை அமெரிக்காவில் நிறுவுவதற்கு என்னுடைய மேடையை தான், இந்த மேடையில் தான் அவர் ரிலீஸ் பண்ணி விட்டார் ஃபஸ்ட்டு டைம். அது அமெரிக்காவில் நியூயார்க்கில் அவ்வளோ பெரிய வள்ளுவர் சிலை, இங்கே அவ்வளோ ஹைட் இருக்கும். வள்ளுவர் அந்த கன்னியாகுமரியில் இருக்கிற அதே மாதிரியான வள்ளுவர். அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. எனக்கு வந்து சட்டமன்ற வாஞ்சிநாதன் ஒரு டைட்டில் கொடுத்தார் கலைஞர். இது நான் வாங்கின எத்தனையோ பட்டங்களை விட மிகப்பெரிய பட்டமாக நினைக்கிறேன். வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி பண்ணிவிட்டு, அது காமராஜர் காலத்தில் கடைசியில் அந்த அடிக்கல்ல மாத்திரம்
துணி துவைக்கிறக்கெல்லாம் மாற்றி போட்டாங்க. அதை பாட்டுக்கு தென்காசியில் இருக்குது. ஒரு தடவை குமரியானந்தன் பார்க்கும்போது சொன்னேன். அதை நான் சொன்னேன், எந்த ஜாதி அடிப்படையிலும் பார்க்காம ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக வாஞ்சிநாதன் அவர்களுக்கு இந்த மணிமண்டபம் கட்டணும்னு நான் கோரிக்கை விடுக்கும் போது அவர் சொல்கிறார், சட்டமன்ற வாஞ்சிநாதன் கேட்குறார், நம்ம என்ன மாட்டேன் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி அதை செய்து கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். ஏன்னா யார் என்ன கேட்குறா, அது கரெக்டான விஷயமா இருந்ததுன்னா உடனே உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. அன்றைக்கி நான் நினச்சேன், அது அவர் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் மயிலாப்பூரில் எந்த ஃபங்க்ஷனில் சிஎம் வர்றாருன்னா அவர் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி, என்னப்பா நம்ம எம்எல்ஏ வந்துட்டாரா அப்படின்னாரு. எவ்வளோ பேர் கேட்போம், அதெல்லாம் வரல நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது எனக்கு அந்த குடும்பத்தினுடைய அன்பு எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்காக ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்கிறதுனால நான் இன்னொருத்தர் இருக்கக்கூடிய பண்பு கிடையாது எனக்கு. நான் ஒரு கண்ணாடி மாதிரி, எனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே டபுள் டைம் நான் திருப்பி கொடுப்பேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அந்த நாடக விழாவில் கடைசியில், நாடகத்தில் 10-15 காட்சிகள் ஆனாலும் ரசிக்கின்ற கருத்துக்களை மருந்து கேப்சூல் போல் கொடுத்த இந்த திறமையை நடிகவேல் எம்ஆர் ராதாவுக்கு பிறகு இன்றைக்கு எஸ்வி சேகரிடம் காண்கிறேன். இது எவ்வளோ பெரிய ஒரு பாராட்டு. இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கக்கூடியதில்லை. வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி அப்படிங்கிற மாதிரி. நான் சட்டமன்றத்தில் பேசும்போது இந்த கடைசியாக லாஸ்ட்டு சட்டமன்றத்தில் வரும்போது அந்த பேசும்போது சொன்னேன், இந்த பிரம்மாண்டமான புதிய சட்டமன்ற வளாகத்தில் 5 முறை தமிழக முதல்வராக இருந்த நம் கலைஞருக்கு முழு உருவச்சிலை வைக்க வேண்டும்னு அன்றைக்கி நான் பேசினேன். அது இன்றைக்கு நிறைவேறி இருப்பது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நாம் வந்து ஆசைப்படுறது வேற, நம்ம ஒன்று சொல்கிறோம் அது நடந்துருச்சுங்கிறது பெரிய ஒரு விஷயம். இப்போ கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க, இவன் சபிச்சிட்டான். நான் சபிக்கலை. ஒருத்தர் நொண்டி அடிச்சுட்டே வரும்போது கொடுக்க பள்ளத்தில் விழுவான்னா உழப்போறடா அப்படின்னு சொல்கிறோம். இவன் சபிச்சிட்டான்னு அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதுக்காக சொல்கிறேன். அது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அது என்னுடைய குணம். நான் இது வந்து நான் வேலு அவர்கிட்டே சொன்னேன், இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷன் நடக்கும்போது எனக்கு ஏதாவது நான் ஒரு நாள் திடீர்னு நானே உங்கள் மேடையில் வந்து பேசிட்டு போகிறேன் பாருங்க அப்படின்னு. அதெல்லாம் வேணான்னு, நான் கூப்பிட்றேன் உங்களை கரெக்டாக வாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வேலு போன்றவர்களுக்கு கூட நாம் ஒருத்தரை அழைக்கிறது அவங்களுக்கு ஏதாவது தர்மசங்கடம் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நல்ல மனம் கொண்டவர் தான் வேலு போன்றவர். எனக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் நல்ல நண்பர்னு சொல்லிக்கிறது எனக்கு பெருமை. நீ நண்பர் அவர் சொன்னாங்க, அதோ புக்கை கொடுக்க அருமை நண்பர் திரு எஸ்வி சேகர் அவர்களுக்கு அன்புடன் மு.க. ஸ்டாலின் கையெழுத்து கொடுது. அதனால் இல்லை நான் வந்து இல்லாத சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் இந்த ஃபோட்டோவை பெருசாக மாட்டி டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்ல போகிறேன். அது ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக நாம் சட்டத்தை மதித்து நிறுத்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த கலைஞர்கிட்ட கற்றுக்க வேண்டியதுன்னு பார்த்தா அவர் புக்கை படித்தாலும் சரி, அவருடைய பேச்சுக்களை பார்த்தாலும் சரி, கற்றுக்கிட்டே இருக்கலாம் லைஃப்பில். ஒருத்தன் எப்படி தைரியத்துடன், துணிச்சலுடன், தன்னம்பிக்கையுடன் எதிரிகளை எதிர்கொள்வது எப்படிங்கிறது கலைஞர்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கலைஞனாக இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய கலைஞர்னா அவர் ஒருத்தர் தான், வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட கலைஞரை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது. கிடைக்கிறவங்க பயந்துருவான், நம்ம இங்கே போய் பேசினா நமக்கு ஏதாவது ஆகிடுமோ அதெல்லாம் பயப்படுற ஆள்லாம் நான் கிடையாது. நான் எது உண்மையோ அதை பேசக்கூடியவன். அது என்னை பிடிக்காதவங்களுக்கும் அது தெரியும். பலகீனங்கள் இல்லாதவன். அதனால் என்னை வீடியோ எடுத்துருவாங்க, ஃபோட்டோ எடுத்துருவாங்க பயம்லாம் எனக்கு கிடையாது. நான் யாரையும் சொல்ல, சாதாரணமாக பேசினாலே நீங்கள் ஏதாவது நினச்சிக்கிறீங்க. அது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வந்து இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம். நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே நான் கண்டிப்பாக சொன்னேன், மத்தியில் மோடி அவர்கள் வருவார், இங்கே 0 தான் வரும் அப்படின்னு. அதான் வந்திருக்கு. ஏனென்றால் உழைப்பு இருக்கணும். நம்ம வெற்றி பெறணும். பொது வாழ்க்கை இல்லைன்னா மக்கள்கிட்ட போகணும். அடித்தட்டு மக்கள் வரைக்கும் நம்ம போய் சேரணும். சேரலைன்னா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் நடத்த முடியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டுலாம் பேசலை. அந்த மாதிரி இந்த மேடையில் இப்படி பேசுறது சரியாக இருக்காது. அதனால் மீண்டும் என்னுடைய நன்றியையும் என்னை அழைத்து பாராட்டியதற்கு என்னுடைய
ஏன்னா ரொம்ப வருஷமா இருக்கு, எங்கேயாவது ரெக்கார்ட் ஆகணும். இது பாருங்க, கிட்டத்தட்ட 21 கேமரா வந்திருக்கு. நாளைக்கு நீ ராத்திரிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தலைப்பு என்ன வேணால் கொடுப்பாங்க, அதை நான் ஒன்றும் கேட்கவே முடியாது. அவங்க கேட்குறது கொடுக்குற தலைப்புக்கும் உள்ள கண்டென்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறேன். 9841023545 இதான் என் நம்பர். யாராவது இந்த ரா ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க, உங்கள் எம்பளம் போடாமல். ஏன்னா சிலது வேணும்னா கட் பண்ணிடுவீங்க, விட்டுருவீங்க. அதெல்லாம் இல்லாத மொத்த பேச்சு எனக்கு இருந்ததுன்னா அதை நான் போட்டு காமிக்கிறதுக்கும், நான் என்னுடைய ஒரு ரெக்கார்டாக வச்சுக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வரப்போகின்ற அனைத்து பண்டிகை நல்வாழ்த்துக்களையும், உங்கள் அனைவருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அனைத்து விஷயங்களில் தொடர் வெற்றிகளையும் பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.